பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ்மா. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பேன். நேற்று நம்ம ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பாலிட்டி. நாளைக்கு வந்து ஷெட்யூல் படி உங்களுக்கு வீடியோ வந்துடும். சார் எனக்கு ஷெட்யூல் தெரில சார் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் போய் பாருங்கள். என்னன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு நான் போட்டிருப்பேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல், இப்போ பாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ். இப்போ பாலிட்டியில் நம்ம என்ன சார் படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஷெட்யூல் பார்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன அமெண்ட்மெண்ட், எல்லாமே அமெண்ட்மெண்ட் இதிலே வந்துடும். ஆர்டிகல்ஸ் அங்கே வரப்பு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் ஷெட்யூல் போடுறேன். அடுத்த வாரத்தில் இந்த நாளில் உங்களுக்கு பாலிட்டி லெசன் உள்ள போயிடலாம். ஏன்னா இது தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸி. ஓகேவா? சரி, ரைட். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 ஷெட்யூல் இருக்குங்க. எழுதுகிற பாருங்கள், மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து 8 இருந்துச்சு, பின்னாடி வந்து 4 ஆட் ஆகி இப்போது வந்து 12 இருக்குது கரெக்டாக. அந்த 12 என்னென்ன சார் அதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எத்தனை இருக்குது இப்போ பார்த்தாச்சு, 12. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அதை பார்த்துரும். இப்போ ஒன்றுக்கு நேராக எழுதுகிற பாருங்கள். சில விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழில் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டு, சரிங்களா? ஒரு ஸ்டேட். அப்புறம் வந்து யூடின்னு என்ன சார் கேட்டிங்கன்னா, யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஸ்டேட், அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரி. ஆர் வச்சுக்கோங்க. உங்கள் வந்து ஸ்டேட்டாக இருக்குது, இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு என்னது, யூனியன் டெரிட்டரியோ ஒரு ஸ்டேட்டு. அதே பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரியில். அப்போது ஒரு ஸ்டேட்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கலாம். அந்த ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் அதோட நேம் சேஞ்ச் பண்ணலாம். நேம் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் ஷெட்யூல் நம்பர் 1 வரும். நேம், அதோட பார்டர் ஷேர் பண்ணிக்கிறது, மாற்றிக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு ஷெட்யூல் நம்பர் 1 வரும். அப்போ ஸ்டேட், யூனியன் பிரதேசோட பெயர், அப்புறம் பார்டர், இது எல்லாமே இதில் வரும், ஷெட்யூல் நம்பர் 1 வரும். ஃபஸ்ட்டு படிச்சுக்கோ, கடைசி ஒரு ரிவைஸ் விட்டுருக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆர்டிகல் நம்பர் 2னாவே 2ஆம் தேதி ஆன சம்பளம் வந்து நம்ம வச்சுக்கோங்க, சேலரி. 2ஆம் தேதி என்னது, சேலரிஸ் இல்லை சம்பளம். ஓகேங்க, சரி சார், சேலரி சொல்லியாச்சு. இது யாரோட சேலரி அப்படி கேட்டிங்கன்னா, பினா யாருன்னா பிரசிடென்ட், விபினா வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? பிரசிடென்ட், இன்னொருத்தங்க யார், வைஸ் பிரசிடென்ட், 3வது கவர்னர். 3வது யார், கவர்னர். அதுக்கப்புறம் பாருங்கள், லோக்சபா இருக்காங்களே, லோக்சபா. இந்த லோக்சபாவோட ஸ்பீக்கர் அவருக்கு, லோக்சபாவோட ஸ்பீக்கர், அதிலே டெப்டி ஸ்பீக்கர் தான் அவங்களுக்கும் சேர்த்து. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா சேர்மன். சார் அது ஆல்ரெடி வைஸ் பிரசிடென்ட் வாங்குவாரே அப்படிங்க சொல்லுவீங்க. ராஜ்யசபா வந்து சேர்மன், தலைவரை குடிக்கிங்க. ஓகேவா? ராஜ்யசபா சேர்மனு, அதிலே வந்து துணைத் தலைவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த உள்ளே வந்துடும். சரி, அடுத்து பாருங்கள், முக்கியமானது, ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது, நம்ம ஸ்டேட்டில் மேலவை இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஆனால் இப்போ கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் மேலவைங்கிறது என்னென்னா, அதாவது சட்டமன்ற மேலவைம்பாங்க, இங்கிலீஷில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும்பாங்க. அப்படின்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் மறைமுக தேர்தலாக இருக்கும். அது எல்லாமே கவுன்சிலில் வரும். நம்ம சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதி எல்லாமே நீங்கள் ஓட் பண்ணுறீங்க, அப்படி தானே? நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ தூக்கியாச்சு. ஓகேவா? இப்போ கிடையாது. இப்போ வந்து கொண்டு வரலாம், பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க 2010. ஆனால் அது வந்து யாரும் ஓகே சொல்லலை, அதனால் அது அப்படி பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வெறும் நம்ம தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, அதாவது மாநில சட்டமன்றம் மட்டும் தான் இருக்குது, தவிர மேலவை இல்லை. ஓகேவா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சேர்மனை குறிக்கும், தலைவர் இருப்பாங்க. அப்படி இல்லையா டெப்டி இல்லை வைஸ் வச்சுக்கோங்க, இல்லை டெப்டி போட்டாலும் சரி, வைஸ் போட்டாலும் சரி, துணைத் தலைவர். இப்போ பாருங்கள், ஒரு இதை மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள். ரெண்டாவது நாள் என்ன வந்துடும், சேலரி. யாருக்கு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்,
சார் பிரசிடென்ட் என்ன சார் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா சொல்லிடுறேன். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவர்னர்னா ஆளுநர்னு அர்த்தம். லோக்சபானா உங்களுக்கு தெரியும் என்னது, மக்களவை சொல்லுவாங்க. என்னது மக்களவை தான் லோக்சபா. ராஜ்யசபானா மாநிலங்களவை அப்படிம்பாங்க. ஓகேவா. லோக்சபாலாம் ஸ்பீக்கர் இருப்பார். இப்போ சொல்லுவீங்களே, இப்போ தமிழ்நாடுனா அப்பாவும் சொல்லுவீங்களே, அதே போல் லோக்சபாலையும் ஸ்பீக்கர் இருக்காங்க. இப்போ ராஜ்யசபாவில் பாருங்கள் சேர்மன். ராஜ்யசபா சேர்மன் பொறுத்தவரைக்கும் என்னவா இருப்பார், வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார் டேரெக்டாகவே. ஆனால் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அமௌண்ட் சேலரி வாங்குறத வந்து ராஜ்யசபா சேர்மனுக்கு அந்த அமௌண்ட் தான் அவருக்கு வாங்குவார். ஓகேவா. இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். அவர் தலைவராக இருக்கலாம். அந்த டைமில் பிரசிடென்ட் ஒருவேளை இறந்து போயிட்டாரு, இல்லை பதவி பிரமாணம் பண்ணிட்டாரு, விலகல் பண்ணிட்டாரு, இல்லை அன்னைக்கு ஆப்சண்ட் அப்படிங்கிறப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகலாம். அது நம்ம பார்ட் 5ல் வரப்போ பார்த்துக்கலாம். இப்போக்கி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஷெட்யூல் நம்பர் 2ல் வரும்ட்டு. ஓகேவா. 2ங்கிறது சேலரி. சார் இது மட்டுமா கேட்டிங்கன்னா இது இல்லை. ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கே தெரியுங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, ஹைகோர்ட் இருக்குல்ல, எங்கே இருக்குது, சென்னையிலே இருக்குது. அதோட பெஞ்ச் அப்படி சொல்லக்கூடிய கிளை மன்றம் எங்கே இருக்குது, மதுரையிலும் இருக்குது. அவங்க ஜட்ஜோட சேலரியை பேசுகிறது வந்து எல்லாமே ஷெட்யூல் நம்பர் 2ல் வரும். இப்போ 3 பார்ப்போம். 3 பாருங்களேன். இப்போ ஒரு எம்பி இருக்காங்க. எம்பினா இது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே. சிஏஜி. ஓகே, சிஏஜி. அதே போல் வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட். இவங்களோட பதவி பிரமாணம் சொல்லுவாங்க. அதை பற்றி பேசுகிற வந்து ஷெட்யூல் நம்பர் 3. ஒருவேளை இப்போ ஜட்ஜு, இப்போ ஒரு கவர்னர், பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அதே போல் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, கவர்னர் இருக்காங்க, லோக்சபா ஸ்பீக்கர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்டிங், அந்த போஸ்டிங் சேலரி பற்றி பேசுகிறது எல்லாமே ஷெட்யூல் நம்பர் 2. சார் அந்த போஸ்டிங்க்கு நாமினேட் பண்ணவங்கள இவர் தான்ப்பா இந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சொல்லி அவங்களுக்கு அந்த பதவி தரேன், அதுதான் பதவி பிரமாணம். இப்போ நீங்கள் போய் பாருங்களேன், எல்லா படத்துலையும் சரி, இல்லை பொதுவாக நியூஸில் பார்த்தீங்கன்னாலும் நான் முதலமைச்சராகிய நான் அப்படிம்பாங்களே. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்மாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆளுநருக்கு முன்னாடி வந்து பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து பதவி பிரமாணம் எடுப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தால் சொல்கிறேன், அந்த பதவி பிரமாணம் பற்றி பேசுகிறது வந்து ஷெட்யூல் நம்பர் 3. ஓகே, புரிய நினைக்கிறேன். சரி, புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகேவா. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் போக 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 இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகேவா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இதை தெரியாமல் உள்ளே படிப்பாங்க, ஆனால் இதை கேள்வி கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்களும் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 4வது என்ன பார்த்துறோமா, பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா என்னங்க சொன்னேன், மாநிலவை சொன்னேன்னா, மாநிலவை எல்லா மாநிலத்திலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இவங்களை வந்து 250 பேர் இருப்பாங்க. அது வந்து ஒரு 6 இயர்ஸ் டேர்ம்ஸ், அதோட பதவி காலம். ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 1/3 மெம்பர் போயிட்டே இருப்பாங்க ரிட்டைர்மெண்ட். இது வந்து பார்லிமெண்ட் வரப்போ டெப்த்தாக பார்ப்போம். ஓகேவா. சரி, ரைட்டுமா. இப்போ ராஜ்யசபா பாருங்கள், அதே போல் மாநிலவை பாருங்கள். இது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜ்யசபா என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து வராங்க, ஸ்டேட்லேருந்து ஒரு எம்பியை அங்கே கொண்டு போவாங்க. அங்கே வந்து அவங்க ஒரு ஆக்டோ பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த ராஜ்யசபாவில் வர எம்பியை எங்கெந்த சார் வருவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து வரலாம். சார் ஸ்டேட்லேருந்து மட்டும் தான் வரணுமா அப்படி கேட்டிங்கன்னா, யூடிலேருந்து கூட வரலாம். யூடின்னு என்ன சாங்க சொன்னேன், யூனியன் டெரிட்டரி. ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ஈஸி தான். அவங்களுக்கான இந்த ஸ்டேட்லேருந்து இத்தனை பேர் வரணும், இடஒதுக்கீடு சொல்லுவாங்களே, ரிசர்வேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக வேக்கன்சி வச்சுக்கலாம், இல்லை ரிசர்வேஷன் வச்சுக்கலாம், இல்லை வந்து சீட்டு கூட வச்சுக்கலாம் சிம்பிளாக. அதை தரது வந்து எல்லாமே என்னது, ஷெட்யூல் நம்பர் 4. இப்போ ஷெட்யூல் நம்பர் 5 என்ன பார்க்கலாமா, அட்டவணை சொல்லுவாங்க, ஷெட்யூல் ஏரியாம்பாங்க.
அட்டவணை. ஓகேவா? அட்டவணை என்னங்க அர்த்தம்? ஷெட்யூல் ஏரியா சொல்லுவாங்க. அந்த அட்டவணையில் வர பகுதி சொல்லுவாங்க. அட்டவணையில் வர பகுதி. இங்கே யாருன்னா இந்த அட்டவணை நாங்கள் இருந்தோம் ஷெட்யூல் கேட்டகரி அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் வந்து பின்தங்கியவங்க எல்லாமே ஷெட்யூல் சொல்லுவாங்க. அப்போது அவங்க வந்து முக்கால்வாசி யார் இருப்பாங்க? பழங்குடியினர் இருப்பாங்க, ட்ரைப்ஸாக இருப்பாங்க. பழங்குடியினர் இருப்பாங்க, ட்ரைப்ஸ். இந்த ட்ரைப்ஸ் ஏரியாவில் அவங்களுக்கு ஆன நிர்வாகம், அவங்களுக்கான ஒரு நிர்வாகத்தை பற்றி பேசுகிறது என்னது? ஷெட்யூல் நம்பர் 5. ஓகே. இதே வந்து ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமாக ட்ரைப்ஸ் இருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே வந்து ட்ரைப்ஸ் இருக்காங்க. ட்ரைப்ஸில் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அது யார் பாருங்களேன். ஒன்று அஸ்ஸாம், அப்புறம் வந்து மேகலாயா, அதுக்கப்புறம் திரிபுரா, அதுக்கப்புறம் மிசோரம். இங்கே பாருங்க, அஸ்ஸு, மேகலாயா, திரிபுரா, மிசோரம். இங்கே சாம் வந்து மேகத்தை பார்த்தான். அது டக்குன்னு கொஞ்சம் நம்மளே பார்ப்போம்ல, ஒரு மேகம் ஃபுல்லாக இருக்கும், அந்த மேகம் வந்து அடர்த்தியாக இருக்கும், கொஞ்சம் போனால் பிரிஞ்சு போயிரும்ல, அதான் திரி மாதிரி வந்து மிஸ் ஆகி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை இதோட நிறையாவே இருக்குது. இந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சு சொல்லுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான். சாமு மேகத்தை பார்த்தா நூல் மாதிரி திரிஞ்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்துருப்போம் என்னது? அஸ்ஸாம், மேகலாயா, திரிபுரா, மிசோரம். இப்போ அந்த முன்னாடி அந்த எழுத்து எழுதியிருப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்னது? அட்டவணை 6 என்னது? அஸ்ஸாம், மேகலாயா, திரிபுரா, மிசோரம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிப்பாங்க? ஷெட்யூல் ஏரியா அந்த பகுதியை வந்து மெயினாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து அட்டவணை 7 பார்ப்போம். 7 ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதில் வந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்க? லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எத்தனை சார் லிஸ்ட் இருக்குன்னா 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு, 3 வகையான பட்டியல் இருக்குது. 1 மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இங்கிலீஷில் என்ன சார் கேட்டிங்கன்னா, ஒரு செகண்ட் எழுதிக்கிறேன். யூனியன், அப்புறம் ஸ்டேட், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்கரண்ட். யூனியன் போடலாம், இல்லை சென்ட்ரல் போடலாம், எது போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? யூனியன்னா மத்திய பட்டியலில் ஆரம்ப காலத்தில் எழுதியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன். அந்த டைமில் எவ்வளோ இருந்துச்சு பாருங்களேன், 97. ஸ்டேட்டில் எவ்வளோ இருந்துச்சு? 66. கன்கரண்டில் எவ்வளோ இருந்துச்சு? 47. இது ஆரம்ப காலத்தில் இருந்தது. யூனியன் எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள், 97 இருந்திருக்கு. ஸ்டேட்டில் 66 இருக்குது. கன்கரண்ட் 47 இருக்குது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு 5 விஷயம், எஜுகேஷனு, ஓகேவா, அந்த வெயிட் அண்ட் மெஷரு, இது எல்லாமே தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, 5 இதுலேருந்து ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் தூக்கி போட்டுருவாங்க. அப்போது இப்போ எவ்வளோ சார் இருக்குது பாப்போமா? இப்போ பாருங்கள், இப்போது 100 இருக்குது மத்திய பட்டியலில். கன்கரண்ட் 5 போயிடுச்சுல, 5 போனால் எவ்வளோ? 61. அப்போது கன்கரண்டில் ஸ்டேட்டில் 66 இருந்துச்சா, 5 போனால் எவ்வளோ? 61. இப்போ இந்த 5 தூக்கி எங்கேயோ வச்சுட்டாங்க? கன்கரண்டில் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 47 ப்ளஸ் 5 சேர்த்தா 52 இருக்குது. இது கரண்டில் உள்ளது. இப்போது ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இருந்துச்சு? யூனியனில் 97. இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100. ஸ்டேட்டில் ஆரம்ப காலத்தில் 66, 5 போனால் 61. கன்கரண்டில் புதுசு 5 ஆட் ஆகிருக்கு. ஆரம்ப காலத்தில் 47, இப்போ 5 சேர்த்தா 52. இப்போ பார்த்தீங்க ஜிஎஸ்டிக்கு அப்புறம், ஓகே அங்கே பாருங்கள், இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கா சார் அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும். 98 இருக்குது. உங்களுக்கு கொஷனில் ஜிஎஸ்டி கேட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி கேட்கலாம், நீங்கள் எதை தான் எழுதலாம். ஜிஎஸ்டி கேட்காமன்னா நீங்கள் இது எழுதுங்க. ஜிஎஸ்டி கேட்டால் இதை எழுதிக்கோங்க. 100லேருந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளோ ஆயிடுச்சு? 98. அப்போ ஸ்டேட்டில் எவ்வளோ சார் இருந்திருக்கு கேட்டிங்கன்னா 3 குறையும். ஓகேவா? 59. 2 குறைஞ்சிருக்கு. ஸ்டேட்டில் 2 குறைஞ்சிருக்கு. கன்கரண்ட் அப்படியே இருக்கும்.
52 அதை மாறவே இல்லை, அதை அப்படியே வச்சிட்டாங்க. இவ்வளோதாங்க. இப்போ 8 பார்ப்போம். இவ்வளோதான். அட்டவணை 7 அவ்வளோதான். அட்டவணை 8 பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி பேசும். அஃபிஷியல் லாங்குவேஜ் அதை பற்றி பேசுகிறது எல்லாமே அட்டவணை 8. சரி சார், இப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட மொழி எத்தனை கேட்டீங்க? 22 லாங்குவேஜ் இருக்குது. இது எல்லாமே 22 லாங்குவேஜ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சொல்லுவாங்க. இப்போது 1967க்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா மொத்தம் ஒரு 14 லாங்குவேஜாக இருந்துச்சு. வெறும் 15 லாங்குவேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போது இங்கே 14 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது 22, இங்கே 22. வித்தியாசம் எவ்வளோ? 8 இது புதுசாக சேர்த்துருக்காங்களே. அப்போ 8 இது என்னென்ன சேர்த்துருக்காங்க பார்ப்போமா? இப்போ பாருங்கள், அப்போ ஒரு விஷயத்த முன்னாடி இருக்க விஷயத்த பிற்காலத்தில் அதை சேர்க்குறாங்க இல்லை அதை வித்தியாசம் பண்ணுறாங்கன்னா அது பேர் தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது பேர் தான் அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒரு விஷயத்த புதுசாக சேர்க்குறது, ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க புதுசாக சேர்க்குறது எல்லாமே என்னது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது பேர் எல்லாமே என்னது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? சட்ட திருத்தம். அப்படி 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் பாருங்களேன், 1967. இந்த வருஷத்தில் 15வது மொழியாக, சரியா, 15th லாங்குவேஜாக எதை சேர்ப்பாங்கன்னா சிந்தியை சேர்ப்பாங்க. என்ன லாங்குவேஜ்? சிந்தி மொழியை சேர்க்குறாங்க 15ஆம் மொழியா. சரி, ரைட்டு. இப்போது 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி 3 லாங்குவேஜ் சேர்ப்பாங்க, 16, 17, 18. இந்த 16வது லாங்குவேஜ் என்ன சேர்ப்பாங்கன்னா கொங்கினி. அதாவது கொங்கினி. 17வது லாங்குவேஜா மணிப்புரி. 18வது லாங்குவேஜா நேபாளி. அப்போ 16 என்னது கொங்கினி, 17 என்னது மணிப்புரி, 18 என்னது நேபாளி. கொங்கினி மணிப்புரி நேபாளி, கொங்கினி மணிப்புரி நேபாளி. இப்படி சொல்லி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ அடுத்து இப்போ 18 சேர்த்து ஆச்சுல, அடுத்து 22 இருக்குது. அப்போ புதுசாக 4 சேர்த்துருப்பாங்க தானே. அது பார்த்தீங்கன்னா 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இதுபடி 4 லாங்குவேஜ் சேர்ப்பாங்க, 19, 20, 21, 22 4 சேர்ப்பாங்க. அப்படி என்ன சார் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா போடோ, அடுத்தது டோங்கிரி, போடோ, டோங்கிரி, மைதிலி, நேபாளி. அங்கே நேபாளி வச்சாச்சா, இங்கே வந்து சாந்திலி வரும். அப்போ பாருங்கள், 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க, 19, 20, 21, 22. அப்படி சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா போடோ, டோங்கிரி, மைதிலி, சாந்திலி 4 லாங்குவேஜ். சரி, ரைட். இங்கே பாருங்கள், இப்போ 9 வரையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு, 1லேருந்து 9 வரையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ 10th ஒன்று பார்த்துருவோம். இந்த 10வது ஒன்று பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் தான் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 சேர்த்துருப்பாங்க. இதை சேர்த்தப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ராஜீவ்காந்தி. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் தான் கட்சி தாவல் பற்றி பேசியிருப்பாங்க. கட்சி தாவல் அப்போனா ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு இன்னொரு கட்சியில் போய் சேருவாங்க. அது எல்லாமே இந்த கட்சி தாவலில் உங்களுக்கு வரும். இந்த கட்சி தாவல்னால எப்படி தகுதி இன்மை செய்யலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படி சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகேங்களா? அப்போது கட்சி தாவல் அப்படி சொல்லக்கூடியது எல்லாமே என்னது 10. இப்போ 11 பாருங்கள், ரொம்ப ஈஸி. பஞ்சாயத்துனா 1, 1, 1. பஞ்சாயத்துனா 1, 1, 1. அப்போது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்தோட என்ன சொல்லியிருப்பாங்க, பவரையும் அப்புறம் அவங்களோட டியூட்டிஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. பவர் அண்ட் டியூட்டிஸை பற்றி பேசுகிறது தான் இந்த பஞ்சாயத்து. இந்த ஷெட்யூல் நம்பர் 11, அட்டவணை 11. சரிங்களா? இதில் எத்தனை துறை இருக்குது கேட்பாங்க. 29 துறை இருக்குது. எத்தனை துறை இருக்குது? 29 துறை இருக்குது. எத்தனை துறை இருக்குது? 29 துறை இருக்குது. ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம்
இது எப்போ சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73rd ஓகேவா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்த்தாங்க. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் 1992ல் சேர்த்துருப்பாங்க. சரி சார் இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார் அப்படின்னு கேட்பீங்க, அப்படி தானே? இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு பாருங்கள், ஏப்ரல் 24 1993ல் நடைமுறைக்கு வந்துச்சு. சைன் போட்டது 4 நாளைக்கு முன்னாடி, ஏப்ரல் 20 சைன் போட்டது. நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 24. இப்போ முனிசிபாலிட்டி பாருங்கள். அப்போ 12ங்கிறது என்னது முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டி பொறுத்தவரை ஒன்றுமே இல்லைங்க, நகராட்சி சொல்லுவாங்க. என்னது நகராட்சி சொல்லுவாங்க. சரி சார் இது எப்போ சேர்த்தாங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்த்தாங்க. 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்த்தாங்க. வருஷம் 1992 தான், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சரிட்டுங்க. இதில் ஒரு முனிசிபாலிட்டியோட பவர் என்னது பவரு அப்புறம் டியூட்டிஸ் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பவர் அண்ட் டியூட்டிஸ். ஓகேவா? இதில் எத்தனை துறை இருக்குன்னா 18 துறை இருக்குது. எத்தனை துறை இருக்குது? 18 துறைகள் இருக்குது. அது லிஸ்ட்டு வரும். நீங்கள் அந்த 18 துறை என்னென்னா தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம முனிசிபாலிட்டி நடத்துகிறப்ப அங்கே சொல்கிறேன். ஓகேவா? அந்த டாபிக் பார்க்குறப்ப தனியாக பார்த்துக்கலாம். இது நடைமுறைக்கு வந்தது பாருங்கள். நடைமுறைக்கு வந்தது எப்போனா ஜூன் 1 1993ல் நடைமுறைக்கு வந்துச்சு. 1993ல் நடைமுறைக்கு வந்துச்சு. இவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஷெடியூல் சொல்லிட்டேன். ஷெடியூலில் ஆரம்ப காலத்து எவ்வளோ இருந்துச்சு 8, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு 12. அந்த 12மே உங்களுக்கு சொல்லியாச்சு. அது எப்போ சேர்த்தாங்க எல்லாமே சொல்லியாச்சு. ஓகேவா? பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எது டவுட் இருக்குது சார்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.